கம்பை வந்து உள்ளே போட்டிருக்கோம். 1 கப்பு கம்புக்கு 3 கப்பு தண்ணி. இப்போ இது நல்லா கூலாக இருக்குது. இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு தேவைப்படையில் எடுத்து மோர் கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கம்பங்கூழ். சிறுதானியங்களில் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா கம்பை பற்றி நிறையாவே நம்மளுக்கு தெரியும். கோழிக்கெல்லாம் நிறையா போடுவோம், ஆனால் நம்ம தான் சாப்பிட மறந்துருக்கோம். இதில் வந்து கம்பங்கூழ் செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். கம்பங்கூழ் செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், கம்பை நைட்டே ஊற வைக்கணும், அதை 1-2 உடைச்சி அது எல்லாமே ரெசிபியில் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா கம்பு மட்டும்தான். அது போக மோர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளவுதான். நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பங்கூழ். இந்த 1 கப் அளவு கம்பு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா அலசிட்டு எடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக்சி ஜாரில் போட்டு 1-2 நம்ம வந்து உடச்சிக்கிறலாம். 1-2 உடச்சி வேக வச்சு மோரும் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு மோர் அடித்து இதில் கலந்தோம்னா அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக கம்பங்கூழ் முடிஞ்சிடும். இது வந்து இந்த மாதிரி வெயில் காலங்களுக்கு ரொம்ப நல்லது. கம்பு வந்து உடம்புக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பலம் கொடுக்கும். கம்பங்கூழ் செஞ்சு மதிய வேலைகளில் வந்து நீங்கள் சாப்பிடலாம். இப்போ ஊற வச்சு அலசி வடிகட்டின கம்பை வந்து 1-2 நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாங்க கூழ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்ச கம்பை வந்து உள்ளே போட்டிருக்கோம். 1 கப்பு கம்புக்கு 3 கப்பு தண்ணி, அதாவது 3 பங்கு வந்து நம்ம எடுத்த அளவில் 3 பங்கு வந்து தண்ணி கலந்துக்கிறணும். கலந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டுறணும். இது மண் பாத்திரத்தில் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான மோரை தயார் பண்ணிக்கிடுவோம். கம்புடைய மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிபிக்கு நல்ல மருந்து. அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும். பிளட் இரும்பு சத்து அதிகம் இருக்குது இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு செரிமான கோளாறுகளை சரிப்படுத்தும். நல்ல டைஜஷன் கிடைக்கும். குடல் புற்றுநோய் வருவதை தவிர்க்கும். இளமையை நம்மளுக்கு நீடிக்க செய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கம்பங்கூழ் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா இப்படியே கிண்டி கொடுத்தோம்னா நல்லா அப்படியே பார்க்கலாம். மண்பானைனா உங்களுக்கு மண் பாத்திரம்னா கொஞ்சம் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரும். மரக்கரண்டியில் கிண்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இது இப்போ வந்து நம்ம கம்பு வந்து நம்ம இப்போ 3 பங்கு தண்ணி ஊற்றுனது வந்து கூழ் மாதிரி கரைக்கிறதுக்காக ஊற்றினோம். களி மாதிரி அப்படிங்கையில் 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது நல்லா கூலாக இருக்குது. இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு தேவைப்படையில் எடுத்து மோர் கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கம்பங்கூழ். நல்ல குளிர்ச்சியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக இருக்குது, ஆற வச்சு சாப்பிடணும். நம்ம ஆற வச்சு மோர் கலந்து சாப்பிடையில் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம ஆற வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சின்ன டம்ளரில் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இதில் மோர் கலந்துக்கிறணும். நம்ம மோரில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கோம். அதை இதில் கலக்கணும். அப்படியே நல்லா கலந்து இது அருமையான கம்பங்கூழ். குளிர்ச்சியானது உடம்புக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து கம்பங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபி பார்த்துருப்போம். சூப்பராக மண்பானை சட்டியில் எப்படி பண்ணுறது மேம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ எல்லோரும் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த காலத்தில் எல்லோரும் 85-90 வரைக்கும் எந்த விதமான வியாதி எதுவும் இல்லாமல் இருந்து இந்த மாதிரிக்கு கூழுங்க குடிச்சுதான். ஸோ ஹீட்டுக்கும் வந்து கூழ் வந்து ரொம்ப நல்லது அப்படின்பாங்க. ஸோ இது ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் ரெசிபி பார்த்தீங்க. ஸோ வாங்க இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. ஈஸியான ட்ரிங்க் மாணிக்க. இப்போ எல்லாம் ஸ்மூத்தி அது இதுன்றோம். பட் அதிலெல்லாம் எப்படி ஹெல்த்திஸ்ன்னு தெரியாது. இது உடம்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி மட்டும்தான்.